இந்த டேக்லலாம் போய் நம்ம அதுதான் அவசரம் எதுக்குன்னா மார்கழி வந்துடும், ஆடி வந்துடும், அது ஒரு டீம் இருக்கும். மார்கழி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆடி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது, அது ஒரு அந்த மாதிரி ஒரு நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க இருப்பாங்க. சிலது என்னென்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம குட்டை வெளியாகிட போகுது. அது ஒருத்தன் போய் சொல்லியிருக்கிறான், ஒரு மூட்டை போய் சொல்லியிருக்கான் ஒருத்தன் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இவன் 4 மூட்டை போய் சொல்லியிருக்கான். ஒரு மூட்டை 4 மூட்டை சந்திக்குது. ரெண்டுமே அவசரப்படும். அதுலேயும் ஒரு பொய் இருக்கும். பையன் ஃபாரின் போகிறான், தங்கச்சி கல்யாணத்தை பார்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றான், டக்குன்னு முடிக்கலாம், டக்குன்னு எப்படியோ நான் அதை புஷ் பண்ணால் போதுன்ற மாதிரி இருக்கும். அதை தள்ளி விட்ருவாங்க. கல்யாணன்ற இதில் அதை தள்ளி அப்படியே உருட்டி விட்ருவாங்க. அதை உங்கள் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேலே வைங்கன்ற மாதிரி அந்த பாரத்தை எடுத்து நம்ம மேலே வச்சுருவாங்க. ஏன் வரப்போ கல்யாணம் பண்ண வரப்போ ஒரு கனவோடு பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கும். அடுத்த மாதம் ரயில்வே சம்பளம் வரப்போகுதுன்னு. ரயில்வே சம்பளம் வரும். ரயில்வே சம்பளத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ரயில்வேல வேலை செய்யுது, ஆனால் கான்ட்ராக்டில் வேலை செய்யுது. போய் பார்த்தேன் ஐயா, டிக்கெட் அந்த பொண்ணு தான் கொடுத்தது. உண்மைதான் ஐயா, கான்ட்ராக்டு டிக்கெட்டு ஸ்டாஃபெல்லாம் இப்போ கான்ட்ராக்டில் எடுத்துருக்கான். டிக்கெட் வாங்குற மாதிரி ஆகிட்டான். அதை பார்த்தோன்னே நம்மளால் அப்படியே நெஞ்சு பிடிச்சின்னு சாஞ்சிட்டான். ஏன் கற்பனை. அவன் திரும்பி கேட்டாங்க, ஏன் நீ போகக்கூடாதா ரயில்வேல? அவ்வளோ ஆசைப்படுறல, நீ எக்ஸாம் எழுதி நீ போ. ரயில்வே வேலை தானே ஆசைப்படுற, நீ எக்ஸாம் எழுதி நீ போ. ஏன் பொண்ணை போக சொல்கிறேன்ட்டான். அவ்வளோதான், வாழ்க்கையே சிம்சன் மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பொறுமை தேவை. கல்யாணத்தில் டைம் ஆகுது, வயசாகுது, நமக்கு வாலிபம் மறைஞ்சி முதுமையே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முடி வெள்ளை முடி வந்துடுச்சு, ஃப்ரண்ட்டில் முடியெல்லாம் கொட்டுது. இந்த காரணம்லாம் சொல்லிவிட்டு அவசரமாக என்ன பண்ணிங்கன்னா, அவசரம் வரப்போ தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. ஒய் ஃபாஸ்ட். சரி, பையன் பொண்ணு உங்களுக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோம். பொறுமையானா என்ன சொல்கிறது, வருஷக்கணக்கில் சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி விசாரிக்க வேண்டிய விஷயந்தான் விசாரித்து, இல்லை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, அந்த பெண்ணுடைய பொருளாதார நிலவரம் ஏற்றுக்கொள்ள முடியுமா, அவள் சம்பாதித்து மீது குறியாக இருக்கிறீங்களா. ஒரு பையன் நல்ல ஒரு தேவபக்தி இருந்துச்சு, ஒரு பெண்ணை வேணான்ட்டான். ஒரு வாலிபன் அந்த வாலிபனை கூப்பிட்டு போதகர் கேட்டார், ஏன்பா வேணான்ற பொண்ணு, நல்ல லட்சணமான பொண்ணு, நல்ல தேவபயம் கொண்ட பொண்ணு, நல்ல குடும்பம், அது பாட்டினி தான் படிச்சிருக்குது, என்ன வேணும் உனக்கு? கெமிஸ்ட்ரி வேணும். போடா சனியனே, போய் காலேஜுக்கு போய் படிடி. கெமிஸ்ட்ரி வேணும், ஃபிசிக்ஸ் வேணும், மேக்ஸ் வேணும்னு. பொண்ணு வேணும், கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்தால் இங்கே இதெல்லாம் கெட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் அப்படி போயிடுச்சு. இப்போது எதிர்காலம் வரப்போகிற துணையை வச்சு இருக்குதுன்னு வேறு மாதிரி சொல்லி பிரிச்சு பண்ணுவாங்க.